கர்த்தருடைய மகிமை போய்விட்டது, இக்கோபோத் அப்படி சொல்லி அவன் பேர் வைக்கிறாங்க. மகிமை போயிடுச்சு. ஏன் மகிமை போயிடுச்சு அப்படின்னா, யுத்தத்துக்கு உடன்படிக்கை பெட்டி கொண்டு போனாங்க. ஆமா, உடன்படிக்கை பெட்டி, அந்த ஆரோனுடைய துளித்த கோல், மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், அந்த கற்பனை உள்ள அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு யுத்தத்துக்கு போனால் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் ஆமா பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போனார்கள். ஆனால் பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தத்திலே படுதோல்வி அடைந்தார்கள். ஏலியுடைய பிள்ளைகள் ஆமா மரித்து போனார்கள். அப்ப மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. மறுபடியும் மகிமை வர வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தரை சந்தித்தான் ஆக வேண்டும், அல்லது கர்த்தர் அவளை சந்தித்தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாள்ல ஊழியத்தில் மகிமை போய்விட்டதோ, குடும்பத்திலே மகிமை போய்விட்டதோ, அவன் மறுபடியும் கர்த்தர்ட்ட வருவோம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர்ட்ட வருவோம். இப்ப மிஸ்பாவுல வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். மிஸ்பாவுல வந்து உபவாசம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். மிஸ்பாவுல வந்து ஆண்டவரே பெலிஸ்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி ஆமா தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலை பார்த்து எங்களுக்காய் ஓயாமல் ஜெபம் பண்ணும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எனவே ஆமா சில பிரச்சனைகள் ஓயாமல் ஜெபிக்கும் போதுதான் விலகி போகிறது. சில அசுத்தாவின் வல்லமைகள் அவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணும் போதுதான் விலகி போகிறது. எனவே இந்த நாள்ல ஆமா மறுபடியும் அவருடைய சமூகத்துல வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மிஸ் பண்ணாம வந்துட்டாங்க. அதை வாசிக்க விரும்புகிற 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்துல சொல்லும்